pull out negative peoples from your contact list. Very very important thing. உங்களுக்கு அந்த நெகட்டிவான சோர்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது செய்யாத, இதை பண்ணாத, இந்த மாதிரி விஷயங்கள் உள்ள ஆட்கள் நிறைய நம்ம சரௌண்டிங்ல இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. இட் மை ஃப்ரெண்ட்ஸ், இட் மை ரிலேட்டிவ்ஸ், யாரோ இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க அட்வைஸ் பண்ணி அதில் வந்து புல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, உங்களுக்கு நீங்கள் வந்து எங்கேயா போய் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. இன்னொரு பர்சன்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மேபி அவங்க வெல்விஷராக இருப்பாங்க. அவங்க வந்து சில அட்வைஸ் கொடுப்பாங்க, வேல்யூபிள் அட்வைஸாக இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ அப்படிங்கிறது. அது வந்து வெல்விஷர் கொடுக்குற அட்வைஸ். இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் போனால் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் லாஸ் ஆகிட்டான், என் ரிலேட்டிவ் ஒருத்தர் போட்டு லாஸ் ஆகிட்டான், இந்த மாதிரி வந்து உங்கள்கிட்ட ஒரு நெகட்டிவாக ஒரு பீப்புள்ஸ் இருப்பாங்க. அந்த பர்சன்ட்ட டச்சில் வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்கேன். என்றைக்குமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த பர்சன்ஸ் கூட எப்பவுமே ஜெல்ல இருங்க. ஓகே, அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண பாருங்க, அவங்க கூட ஜேர்னி பண்ணுங்க. ஸோ அவங்கள்ட்ட என்னென்ன விஷயங்களை கேதர் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு கிரியேட் ஆகிட்டே இருக்கும். நெகட்டிவான பர்சன்ஸ் அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு அவங்கள வேடிக்கை பார்க்க வைங்க. அவங்க வேடிக்கை பார்த்துட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அவங்களே வந்து கேட்பாங்கன்னு எப்படி வந்து சொல்லி கேட்பாங்க. அப்போ பார்த்துக்கலாம். அது வரைக்கும் அந்த பர்சன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தூக்கி எடுத்து தள்ளி வச்சுருங்க. ஸோ நீங்கள் அதை திரும்பி எடுத்து லோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய டிஸ்டன்ஸ் போகிறது வந்து 12 hours ஜேர்னியில் போய் முடிகிறது வந்து இன்னும் 14 hours 15 hours 3 hours எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். நீங்கள் போக மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன், கண்டிப்பாக போவீங்க. ஆனால் இட் வில் டேக் 3 hours எக்ஸ்ட்ரா. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் பண்ணுறது தப்பே கிடையாது ஃபார் யுவர் ஹாப்பி லைஃப்.